டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அன்புள்ளம் கொண்ட பகேன் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் நம்ம புது வருஷம் தமிழ் புத்தாண்டு நமக்கு தொடங்க போகிறது. தமிழ் புத்தாண்டு அப்படின்ற பார்க்கும்போது சித்திரை மாதத்துலேருந்து இது நம்மளுடைய புத்தாண்டு இப்போ தான் தொடங்குறது. ஸோ அதனால் இந்த வருஷத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்புள்ளம் கொண்ட மீன ராசி அன்பர்களே, இந்த மீன ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 3வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி புதன். ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த மிருகசீரிஷம் அப்படிங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம், திருவாதிரை அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம், புனர்பூசம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம். இதில் முக்கியமாக இந்த மிருகசீரிஷ நட்சத்திரங்கள் மிதுன ராசியில் உள்ளவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறத, அதாவது ரிஷபராசி மிருகசீரிஷத்தை காட்டிலும் மிதுன ராசி மிருகசீரிஷம் கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியும். திருவாதிரை இது ராகுவோட நட்சத்திரம், சிவபெருமானுடைய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய புனர்பூசம் இது ராமருடைய நட்சத்திரம். பாருங்கள், இந்த ராசி அவ்வளோ ஒரு சிறந்த ராசி. ஆனால் இந்த ராசி ஒரு காற்று ராசி. இவங்க ஃபினான்ஸ் மெயின்டெனன்ஸில் ரொம்ப புவர். இவங்க காசு இவங்க பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட மெயின்டைன் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் வேலை பார்க்குறது, ஐடியா சொல்கிறது, இந்த மாதிரி பணத்தை கையாலே தொடாமல் அதெல்லாம் மற்றவங்க மூலம் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் செலவாளி எவ்வளோ வருதோ அவ்வளோ உங்களுக்கு செலவாயிடும். இது முக்கியமான காரணம். ஒரு சில டாக்டிக்கலாக நம்ம நடந்துக்கலாம். ஏன்னா விதி மதி கதி அப்படின்றது. விதி அப்படின்றது நம்மளுடைய ஜாதகம், அதில் உள்ள கட்டங்கள், இதுதான் விதி அப்படிங்கிறது. மதி அப்படின்னு சொல்கிறது தசா புத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கதி அப்படிங்கிறது இந்த கோச்சாரத்தில் சுற்றி வரதுலேயே ஆயுது. ஸோ இது 3ஐயும் இணைச்சி தான் ஒருத்தருடைய வாழ்க்கை பாதை நமக்கு சென்றுருக்கு. வாழ்க்கை பாதைன்றது காலம். இது டைம் மிஷின், அப்படியே ஒரு நீரோட்டம் மாதிரி போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த காலத்தில் இந்த பெயர்ச்சி, இந்த மாதம், இந்த வருஷம் இப்படின்னா நம்ம ஒன்றுன்னா நம்ம பார்த்துட்டே வரோம். அதில் இந்த பிகேன் பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் உள்ளவங்க நீங்கள் எந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும், அது மாதிரி திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரம் ராசியை சேர்ந்தவங்க மிதுன ராசி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம். பொதுவாக உங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக உங்களுக்கு ஜென்ம குருவாக வரப்போகிறார். குரு ஜென்மத்தில் வரப்போகிறார். ஆனால் அவர் உங்களுக்கு 7வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. நீங்கள் கடந்த 4-5 வருஷம் 6 வருஷமாகவே பார்த்தோம்னா மீன ராசிக்கு ஒரே கஷ்டம். எல்லா சேனல்லையும் சொல்லியிருப்பாங்க, அப்படி இப்படி உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு அதோ அப்படியா இருக்கும். குரு பார்வை குரு லாபஸ்தானத்தில் இருக்குது, குரு 12ல் இருக்குது, அது பண்ணுவீங்க அது பண்ணுவீங்கன்னு இருக்கலாம். கொஞ்சம் ரேராக தசா புத்திகள் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பேர் மிதுன ராசிக்காரங்க கடந்த 4-5 வருஷமாக கஷ்டத்தை பார்க்குறத நம்ம அனுபவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்க போகிறது. இந்த வருஷத்தில் ஜென்ம குரு அப்படின்றதுனால ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். இதை எப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு குழப்பங்கள் இருக்கலாம். முக்கியமான விஷயங்கள் நீங்கள் யார்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாது. ஆனால் வாக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். உங்கள் தம்பியே கொடுத்தாலும் உங்கள் அப்பாவே கொடுத்தாலும் டாக்குமெண்ட் முழுமையாக படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். படித்து பார்க்காம எதுலேயும் கையெழுத்து போட வேண்டாம். அது உங்களுக்கு சிக்கல்களை கொண்டு கொடுக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ட்ரேடிங் சைடில் போய் நிறையா இழந்திருப்பீங்க. ஆனாலும் இந்த ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய இது சீட்டாடினவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அதிலேருந்து விலக முடியாது. திரும்ப திரும்ப மேற்கொண்டு அதிலே இருப்பாங்க. மேற்கொண்டு அதிலே இருப்பாங்க இந்த சீட்டு விளையாடுறவங்க. அது மாதிரி ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த சிந்தனை அதுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கும். ஆனால் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு மிக மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பல பேர் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பதவி உயர்வு இதெல்லாம் பொதுவாகவே உங்கள் ராசிக்கு கரெக்டான டயத்தில் கிடைக்கும். ஆனால் இப்போ டிலே ஆகிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு, பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வேறு வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா
அந்த வேற வேலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்தவரையில் இது வரைக்கும் பிரச்சனைகளாக இருந்தாலும் இப்போ வந்து குருவினுடைய பார்வை 7வது வீட்டுக்கு விழருது, 5வது வீட்டுக்கு விழருது. குருவுடைய பார்வை 5, 7, 9 இது 3க்கு விழருது. அதனால தான் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு நல்ல தொடர்புகள், புதிய தொடர்புகள் கிடைக்கும். அது மூலமாக லாபங்கள் கிடைக்கும்னு சொன்னேன். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக குழந்தைகளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைங்களுடைய படிப்போ, இல்லை சீட் கிடைக்கிறதோ, இல்லை திருமணமோ, வீட்டில் வந்து குடும்பத்தில் குழந்தைங்கள் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமணம் அதில் வந்து பிரச்சனையாக இருந்தெல்லாம் முடிஞ்சு திருமண காலங்கள் இப்போ நடக்க போகிறது. அதனால் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. வெளிநாடு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். மாணவ செல்வங்களை எடுத்தோம்னா ஜென்மத்தில் குரு, நீங்கள் கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ஜென்ம குரு அப்படின்றதுனால மாணவ செல்வங்கள் வந்து படிப்பில் அலட்சியம் காட்டாமல் இருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் படிப்பை முடித்து வேலை தேடுவீங்க. வேலை நிச்சயம் கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கங்க. வேலை நிச்சயமாக இந்த வருஷம் கிடைக்கும். அதுவும் இந்த படிப்பு, மேல் படிப்பு இது மாதிரி ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் இந்த வருஷ கடைசியில் செப்டம்பர் மாதத்துக்கு மேலே நல்ல செய்தி கிடைக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கேயே மேல் படிப்பில் நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு மேலே நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 5ஆம் மாதத்துக்கு 5ஆம் மாதம் மே மாதம் வந்து உங்கள் ராசிக்கே குரு பகவான் ஜென்ம குருவாக வந்துடுறாரு. ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு 9ஆம் மாதத்துக்கு மேலே நீங்கள் வந்து கால்குலேஷனோ இல்லை அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டினா நீங்கள் இப்போ கிடைச்சதை வச்சு 9ஆம் மாதத்துக்கு மேலே சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 9ஆம் மாதத்துக்கு மேலெலாம் உங்களுக்கு காலம் நல்லாயிருக்கு மாணவ செல்வங்களுக்கு, அப்படின்றத புரிஞ்சுக்கணும். குடும்பத்தை பொறுத்தளவில் வந்து நல்ல அமைதியாக தான் இருக்கும். குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. ஜென்ம குருன்றதுனால உங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருக்கும். பல பேருக்கு இந்த மூச்சு சம்மந்தமான ஆஸ்துமா, இஸ்னோஃபிலியா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுகள் தான் உடம்பு அசதியாக இருக்கும். காரியங்களை தள்ளி போடுவீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு அசதியாக இருக்கும். ஆனால் காரியங்களை தள்ளி போடாமல் அப்பப்போ நடத்த பாருங்கள். ஏன்னா வந்து காலம் நமக்கு அங்கங்கே சந்தர்ப்பங்களை வச்சுருக்கு. நம்ம கொஞ்சம் லேட் பண்ணோம்னா சந்தர்ப்பங்களை இழந்துரும். காலம் போயிடும், காலம் நவுந்துடும், நம்ம சந்தர்ப்பங்களை இழந்துருவோம். அதனால் வந்து எப்போவுமே சந்தர்ப்பங்களை நம்ம உபயோகப்படுத்திக்கணும்னா நம்ம காரியங்களை தள்ளி போடாமல் பண்ணுறது நமக்கு மிக மிக நல்லதாக இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரங்கள், திருவாதிரை, புனர்பூசம்னு சொன்னேன். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க வந்து நீங்கள் முருகப்பெருமானை வேண்டுறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜரை நீங்கள் வணங்கிக்கோங்க. நடராஜரை வணங்கினீங்க, நடராஜ 10ன்னு சொல்லி தமிழ்லே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படிக்கலாம். அதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வந்து உங்கள் வாழ்க்கை மாற்றம் ஏற்பட்டு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் வந்து நீங்கள் ராமர், அவருடைய நட்சத்திரம் தான் அது. நீங்கள் ராமரை வணங்கினீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான். ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாமல் வெற்றியை நோக்கி உங்களுடைய கவனத்தை வச்சு நீங்கள் போனீங்கன்னாலே வெற்றி எப்பவுமே உங்கள் பக்கம்தான். அதனால் விடாமுயற்சியும் உழைப்பும் கடின உழைப்பும் வெற்றிக்கு வழிவகுக்கும். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.